ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 10th எபிசோடு. ஸ்டார்டிங் சீன்லேயே முத்து மஞ்சள் பை நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆளை பார்க்குறாரு. அவர் வந்து நான் இப்போ எல்லாம் அந்த தொழில் பண்ணுறது இல்லைப்பா, நான் விட்டுட்டேன்னு சொல்ல, எனக்காக இதை மட்டும் பண்ண உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டின்னு சொல்கிறாரு. சரின்னா அவரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை நீ வச்சுக்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. பத்தாயிரத்துக்கு அந்த மஞ்சள் பையை சுருட்டி இதில் மீதி பணத்தை தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தாங்க நமக்கு தெரியுது, இவரே ஒரு தலையை வெட்டி தனியாக வச்சு அதுக்கு பக்கத்தில் புதைக்கிறவங்க இந்த பணத்தை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆள் செட் பண்ணி இவரே இவரை கொண்டுக்கிட்டார் போல். இந்த சீனை நமக்கு மட்டும்தான் காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸருக்குலாம் இது தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸராக இவரோட ஃபைனல் நோட்டை எழுத ஆரம்பிக்கிறாரு இந்த கேஸை பற்றின டீட்டெயிலில். ஏன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு போல், இதுக்கு மேலே தலையை வச்சு தலையை புதைச்சிருங்க, ஏன்னா கொன்னது யாருங்கிற எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது ஒரு அன்சால்வ் கேஸாக முடிக்க சொல்லிடுறாங்க. ஸோ கேஸை பற்றி இது வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதணும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை இவர் எழுதிட்டு இருக்காரு. ஹீரோ அவரோட சேட்டனை கொலை பண்ணவங்கள பழி தீர்க்கறதுக்காக தான் அவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவனுங்க யாருன்னு தேடுறதுக்காக தான் இந்த ஆட்டுப்புழுக்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஊர் ஊராக எல்லா ஏரியாவுக்கும் போய் அவங்கள தேட முற்பட்டுருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது கண்மணி நாட்டிய குழுவில் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கவும் இவருக்கு இன்னும் வசதியாக போயிடுச்சு. ஸோ ஆளுங்க நிறையா கூட்டம் கூடுற இடத்துல தேடுறது இன்னும் வசதியாக இருக்கும் திருவிழா கூட்டத்தில்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இறந்து தலையங்க வச்சது, பக்கத்தில் மஞ்சள் பையோட பணத்தை வச்சது எல்லாமே எங்களை யூஸ் பண்ணி இவருக்கு தேவையானவங்களுக்கு நம்ம இந்த தகவலை சொல்கிறவங்க, இவர் இறந்த தகவலை சொல்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது. ஸோ இவரை சார்ந்தவங்க யாரும் இனிமேல் தேட மாட்டாங்க, இவன் இறந்துட்டாங்கிறத நம்ம மூலியமாக உறவினர் மாதிரி நம்மளை பயன்படுத்தி சொல்ல வச்சுருக்கான், அதனால தான் இவன் இந்த மாதிரி சாகணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் ஓரளவு கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலைல மார்ச்சரியிலேருந்து தலையும் வந்துடுது. ஸோ தலையை அடக்கம் பண்ணி சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு இல்லையா, அடக்கம் பண்ணலாமின்னு பார்க்கும்போது அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம முத்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாபு வராரு. வந்தவருக்கு இவருக்குன்னு இப்போதான் தகவல் தெரிஞ்சிருக்கும் போல முத்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் முத்துவோட தலையை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சேட்டனும் இறந்துட்டாரு, முத்தும் இறந்துட்டான், இனிமேல் மறைக்க ஒன்றுமே இல்லை சார், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மீதி ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. முத்து தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் டச்சே இல்லாமல் தான் இருந்தது. நானும் அவனை எங்கெங்கேயோ தேடினா கிடைக்கவே இல்லை சார். ஆனால் முத்து எப்படியும் என்னை தேடி வருவான், என்னை தூக்கினான்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஜானி என்னையை தூக்கி அடியாளுங்க மூலியமாக வச்சு சித்திரவு பண்ணிகிட்டு இருந்தான் சார். இந்த விஷயம் எப்படியோ முத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படியோ ஜானி நம்பர் வாங்கி முத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் போல, நீ இந்த இடத்துக்கு வரலைன்னா உன் ஃப்ரெண்டை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து முத்துவும் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு இவர் மீதி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ ஜானிக்கு சேட்டனை கொல்லணும், அடுத்து விஜய் சேதுபதியும் கொல்லணுங்கிறது தான் அவர் எண்ணெயான, ரெண்டு பேரையுமே அவர் அடியோட வெறுத்தார். சேட்டனை கொண்டாச்சு, இப்போ ஃப்ரெண்டு மூலியமாக விஜய் சேதுபதியும் வர வச்சு விஜய் சேதுபதியும் கொண்டுடலான்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து வந்த அடுத்த நாளே இந்த பிளானை போட்டிருப்பாரு. ஸோ விஜய் சேதுபதியும் சும்மா இருப்பாரா, சேட்டனை ஆள் வச்சு கொன்னதே ஜானி, கூலிக்கு கொண்டவங்களையும் கொடூரமாக கொலை பண்ணார், ஜானியை விட்டுருவாரா என்ன. ஸோ கை கட்டு எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிட்டு ஜானி கூட பயங்கரமாக சண்டை போட்டு கொடூரமாக ஜானியோட அடியாளுங்க எல்லாரையும் கொண்டுட்டு ஃப்ரெண்டை காப்பாற்றிருப்பார். போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது ஜானியையும் விஜய் சேதுபதி கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பார்வதியோட ஹஸ்பண்ட் அந்த கிட்டானுக்கு உனக்கு சினையாடு தரேன்னு வாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த லேடிக்கிட்ட ஒரு சினையாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணையிலேருந்து ஒரு சினையாடையும் கொடுக்குறாரு. இவனுக்கும் பயங்கர சந்தோஷம். போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே இந்த கேஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க கிடச்ச தகவல்லாம் கோர்வையாக வச்சு பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் சேதுபதி வாட்சி கடையில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே சேட்டனோட பழக்கம் ஏற்பட்டு சேட்டன் கூட மும்பைக்கு போய் அவரோட பிஸ்னஸ்லேயே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அப்புறம் அவரோட ஆர்ஃபனேஜில் மேனேஜராகவும் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இங்கே கையல்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு கூட கல்யாணம் வரைக்கும் போகலான்னு பார்க்கும்போது தான் பாம்பு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. சேட்டனுக்கும் ஜானிக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரியுது. ஜெயிலில் இருக்க ஜானி தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து அடியாளுங்களை ஏவி ஸ்னைப்பர் கன் மூலியமாக சேட்டனை கொண்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கொண்டவன்களை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் தமிழ்நாட்டில் அவங்கள தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தொழிலோ ஒரு பேரோ தேவை இல்லையா, அதனால புழுக்க வியாபாரம் பண்ணுற மாதிரி ஊர் ஊராக அவங்கள மதுரை ஃபுல்லாக தேடி இருக்காரு. அப்போ தான் இந்த நாட்டிய குழுவில் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சி அப்படி திருவிழாவாக தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு திருவிழாவில் அவங்களை கண்டுபிடிச்சி ஆன் த ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்ச அன்னைக்கே 2 பேரையும் கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்க இடத்துல ஜானியோட ஆளுங்க ஒருத்தன்
கிழமை ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சி கண்மணியோட வீட்டுக்கே வந்து தேடி பார்த்துருப்பார் இல்லையா. இதுக்கு மேலே நம்ம கண்மணியோட இருந்தால் கண்மணிக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த ரெட்டை கொலை பண்ணதுக்கப்புறம் கண்மணியை விட்டு ஒரு எஸ்கேப் ஆயிருப்பார். ஏன்னா கண்மணிக்கு எந்த ஆபத்தும் நம்மளால் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜானியை தான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்திருப்பாரு. கடைசியில் ஜானியை ஃபோன் பண்ணி வர சொன்னனால இவருக்கு இன்னும் வசதியாக போச்சு. நானே உன்னை தேடிட்டு இருந்தேன், நீயே என்னை வர சொல்லிட்டியேன்னு சொல்லிட்டு ஜானியையும் கொண்டிருப்பாரு. ஜானியை கொன்னதுக்கப்புறமும் தன்னை சுற்றின ஆபத்து தன்னை சேர்ந்தவங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் இவரோட தலை அங்கே இருக்கும், பணமும் பக்கத்துலேயே இருந்திருக்கும். ஸோ போலீஸ் எப்படியும் இந்த கேஸை விசாரிப்பாங்க, தன்னை சேர்ந்தவங்க எல்லாரையும் நோண்டி விசாரிப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே நம்ம இறந்தது தெரிஞ்சிடும், நம்மளை சேர்ந்தவங்க யாரும் நம்மளை தேட மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அவர் தேவைக்காக. அவர் நினச்ச மாதிரியே நாங்களும் அவரை விசாரிக்கிறோங்கிற பேரில் அவருக்கு தேவையான எல்லார்ட்டையுமே அவர் இறந்த தகவலை சொல்லியாச்சுங்கிறதும் இவர் கேஸில் எழுதுறாரு. ஆனால் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாது இல்லையா யார் ஹீரோவோட தலையை வெட்டினது, யாருங்க கொண்டு வந்து வச்சதுன்னெலாம் சொல்லிட்டு. ஸோ அது தெரியலைங்கிற மாதிரியே கேஸோட டீட்டெயிலெலாம் எழுதி கடைசியில் தலையும் கொண்டு வந்து புதைச்சிடுறாங்க. கிட்டான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் புதைக்கிறதுக்கு. ஸோ அந்த லெட்டரில் யார் என் தலையை புதைக்கிறாங்களோ அவங்க அந்த காசை எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ புதைச்ச கிட்டானுக்கே அந்த 2 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. கிட்டானுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரி சனையாடும் கிடச்சிருக்கு, இப்போ 10,000க்கு 2 லட்சமும் கிடச்சிருக்கு இல்லையா. போலீஸ் ஆஃபீஸருக்கும் இந்த கேஸ் நல்லபடியாக முடிச்சிட்டோங்கிற ஒரு எண்ணம். ஆனால் என்ன கொன்னது யாருங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் சீனில் காட்டியிருப்பாங்க. 3 வருஷமாக கேஸே வராத இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோ மூலியமாக இந்த கேஸ் வந்தனால இப்போதைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனையும் மூட மாட்டாங்க. அவங்க ஜாலியாக அவங்க ஆசைப்படியே அந்த ஸ்டேஷன்லேயே இருப்பாங்கங்கிறதும் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட வண்டி இருக்கும் இல்லையா, அதை அவரை தேடி வந்த ஃப்ரெண்டுக்கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. அவர் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ தாங்க நமக்கு காட்டுறாங்க அன்னைக்கு ஹீரோவோட ஒன்றா இருந்த கண்மணிக்கு குழந்தையும் இருக்குது. ஸோ அது ஹீரோவோட குழந்தை தான். அதையும் காட்டி ஃபைனல் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல கதையோட எல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.